ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி எப்படி நமக்கு மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75,157 வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஏடிஎம்மாக வந்து 75,300 வந்து நமக்கு காட்டுது. ஸோ ஏன் அப்படின்னா இதோட டெல்டா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.50 இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷனோட டெல்டா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அண்டு இதோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து 625 அண்ட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 655 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸில் இப்போ ஸ்பாட் க்ளோசிங் வந்து நியர் வந்து அதாவது ஏடிஎம் வந்து 75,300 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 655 இருக்குது. ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் வந்து 625 வந்து இருக்குது. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட் வந்து புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 75,300 மைனஸ் 30 rupees நம்ம போட்டோம்னா நம்ம 75,270 அப்படிங்கிறது நமக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சராக வந்து வருது. ஸோ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி இது வந்து செட்டில்மெண்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் முன்ன பின்ன. ஸோ இப்போ இந்த ப்ரைஸும் நமக்கு இந்த இடத்துல வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 ரூபா கம்மி நமக்கு நியர்பை மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ப்ரைஸை உடச்சி கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் 76,000 கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி 75,500 வந்து பார்த்திங்கன்னா 3 lakhs கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி 75,000 எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் ஆப்ஷனில் வந்து 2.52 lakhs கான்ட்ராக்டும் புட் ஆப்ஷனில் வந்து 3.74 lakhs கான்ட்ராக்டும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருவோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட கால் அண்ட் புட்டோட ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ 75,300 கால் ஆப்ஷன் வந்து கூட்டி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ 75,300 ப்ளஸ் அதோட கால் ஆப்ஷனோட ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ கூட்டினோம்னா 75,925 அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதே சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 75,300 மைனஸ் 655 இது வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 74,645 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 74,645 ரெசிஸ்டன்ஸ் வந்து 75,925 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 76,000 மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இது வந்து கேப் அப் ஆனாலுமே நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 75,300 கால் ஆப்ஷன் நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 625 அண்ட் 655 இருக்குது. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கு தான் செல்லர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து என்ன தான் மேலே போனாலுமே கீழே அடித்து தள்ளுறதுக்கான நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸோட ப்ரெடிக்ஷன். ஓகே. ஸோ நம்ம ஆப்ஷன் சார்ட் வந்து என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஸ்பாட் வந்து 75,300 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ 75,300 பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து மேலே எடுத்துக்கிறோம். 75,600 ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுற மாதிரி இருந்தால் 75,000 வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு 75,600 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் 300 வந்து
இன்டர்வல்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து பை ஆகிற கண்டிஷனில், அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 75,600 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பை காட்டுச்சுன்னா நம்ம வந்து பை போகலாம். சப்போஸ் இன்கேஸ் வந்து பை ஆகலை, 75,000 புட் ஆப்ஷன் வந்து நமக்கு பை சிக்னல் வந்து கிரியேட் ஆச்சுன்னா நம்ம வந்து புட் சைடு வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு பெரிய கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ நடக்குது அப்படின்னா, ஸோ அது ஃபஸ்ட் 5 மினிட் வந்து எங்கே போய் க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பைரி டேக்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.